ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம நடேசன் இருந்துட்டு, இது நம்மளோட வீடு. நம்ம யாருக்காக கொடுக்க போகிறோம்? நம்ம வீட்டு மகாலட்சுமிக்காக தானே கொடுக்க போகிறோம். நிலா வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடு வீடாகவே மாறுச்சு. இந்த வீடு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்ததை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லாதனால நம்ம வீட்டை சீல் வைக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன் நீங்கள் எல்லாரும் வீட்டை வாடகை வீட்டுக்கு போகலான்னு சொன்னீங்க. ஆனால் நிலா இருந்துட்டு ஒரே ஒரு டீட்டெயிலை வச்சுக்கிட்டு வீட்டில் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு நினச்சி செவ்வறு ஏறி குதித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துச்சு. நிலாவுக்கு இல்லாத உரிமை யாருக்கும் இல்லை, சரியா? அதனால் முதல்ல வீட்டை அடமானம் வச்சு நிலாவுக்கு பணத்தை செட்டில் பண்ணுற வழியை பாரு. நிலாவுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது. இந்த பிஸ்னஸை அதை நல்லபடியாக செஞ்சு முடிக்கும். யார் முன்னாடி அது அசிங்கப்பட்டு நின்றுச்சோ அவங்க முன்னாடி அது தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சோழன் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஐயோ நடேசா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அக்கறை இல்லை, இப்படி எல்லாமே உன்னை பற்றி தப்பாக மட்டும்தான் ஏன் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நிலாவுக்கு ஒன்றுன உடனே இவ்வளோ பாஞ்சு வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டல, உனக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கட்டியெல்லாம் பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்குறாங்க. நடேசன் இருந்துட்டு விட்டுற முகத்தில் எச்ச பண்ணாத அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.